உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை இன்ஸ்டாவில் இப்போ பயங்கரமாக கொடுத்துட்ருக்கீங்க. இன்ஸ்டாவில் யூடியூப்லேயும் சேர்த்து கிட்டத்தட்ட நம்ம 1300 மெம்பர்ஸ் வந்து நம்ம வந்துட்டோங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஆனால் இப்போ நம்ம அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து எல்லாமே ஓஜி ஃபாலோவர்ஸு, நம்மளை நம்பி ஃபாலோ பண்ணுற எல்லாரும். அவங்களுக்காக நிறையா வீடியோஸ் பண்ணணுங்க. இங்கே தெரியுதாங்க அந்த மவுண்டெயின்னா வந்து பார்த்தீங்கன்னா கங்கோ மூவி ஷூட் பண்ண மவுண்டெயின்ங்க. ஹாய் கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் பல்லங்கி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்கிற அந்த ஃபால்ஸுக்கு தாங்க கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறோம் நம்மளோட R15. கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக நம்ம மோட்டோ வ்ளாகிங் பண்ணோன்னா ஒரு 2 months இருக்குங்க. 2 months பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போனோன்னா சிட்டி வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்காக நம்ம வந்து பைக்கில் மோட்டோ வ்ளாகிங் பண்ணியிருப்போம். அப்போ தான் கடைசியாக நான் வந்து நம்ம R15 மோட்டோ வ்ளாகிங் பண்ணேன். கரெக்டாக அடுத்த ஒரு 2-3 வீக்ஸில் நம்ம பிளான் பண்ணி ஒர்க்கெல்லாம் ரைடு போயிட்டு வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூம்பரைக்கு ரைடுக்கு போனோம். அங்கே வந்து நம்ம மச்சானோட ஹண்டரில் தான் போயிட்டு வந்தோம். அதனால் வந்து நம்ம மோட்டோ வ்ளாகிங் நம்ம பைக்கில் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால சரி இன்றைக்கி ஒரு மோட்டோ வ்ளாகிங் கிளம்பலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. ஸோ இப்போ கரெக்டாக டைம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈவினிங் 4:15 ஆச்சுங்க. யார் யார் போகிறோன்னா நானும் நம்ம பில்லியன் ரைடரும் வருவாங்க. ஸோ வந்து அவனை எல்லாருக்கும் தெரியும் மேக்ஸிமம், ஏன்னா நம்ம பில்லியன் அவன் மட்டும்தான் வருவான். ஸோ அவனும் நானும் தான் போகிறோம். போயிட்டு அங்கே போகும்போது எப்படியும் இருட்டிடும், வரும்போது விளாக் பண்ண முடியுமான்னு தெரில. சரி போகிறத ஒரு விளாக் எடுத்துடலாமே, நம்மளும் விளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால நம்ம வந்து மோட்டோ வ்ளாகிங்கில் இறங்கியாச்சு. அண்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சாங்க, எல்லாமே போக நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து கரெக்டாக நம்ம ஃபால்ஸுக்கு கிட்டத்தட்ட எப்படி ஒரு 13 kilometers இருக்குங்க. நம்ம வந்து ஃபுல்லாக பெட்ரோல் வேறு இல்லை சுத்தமாக, பைக்கில் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஐ திங்க் போயிட்டு வந்துடும் நினைக்கிறேன், பார்ப்போங்க. எல்லாமே ரோடு அநியாயத்துக்கு ஒஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா இருக்கு. யாரு மச்சான் தானே? ஏய் ப்ரோ, என்ன ப்ரோ ஷூட்டுக்கு டவுட். நான் மட்டும்தான் பல்லங்கி வாட்டர் ஃபால்ஸ் வரையும். அவன் வரானான்னு தெரில, அவன் போய் வந்தால் அவனை கூப்பிட்டு போவேன். அப்படி அவன் வரலன்னா அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. எங்கே அஸ்வர் ஊருக்கு போயிருக்கோம் இன்னைக்கு. நாளைக்கு காலேஜில் இதுக்கு நீ எங்க விட்டு மாதம் கிளம்பிட்ட? சரிடு இல்லைடா, ரொம்ப நாள் ஆச்சா பைக்கில் மோட்டோ வ்ளாக் பண்ணி. சரி அதான் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு. சரி பார்ப்போம். ஓகேங்க, நம்ம கிளம்பியாச்சு. ஸோ மச்சானை பார்த்து பேசியாச்சு. கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:15 ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கம்மிங், அதாவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 12th February. நம்ம வந்து இந்த வீக்கோட வீக்கெண்டில் வந்து நம்ம வந்து தனுஷ்கோடிக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அது எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல, பிகாஸ் யாரும் அவைலபிளாக இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் யாரும் அவைலபிளாக இல்லை, நம்ம ரைடர்ஸும் யாரும் அவைலபிளாக இல்லாதனால நம்ம சோலோ ரைட் பண்ண போகிறோம். அண்ட் வந்து கரெக்டாக 3 days பிளானு, சூப்பராக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் நம்ம கிளம்பியாச்சுங்க. ஸோ வந்து நம்ம ரைடர்ஸும் யாரும் அவைலபிளாக இல்லாதனால நம்மளே சோலோ ரைட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. ஏன்னா நம்மளும் நிறைய வீடியோஸ்லாம் கொடுக்கணும் இல்லைங்க. ஸோ வந்து நம்ம மாப்பிள்ளை இங்கே தாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை போய் கூப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு மோட்டோ வ்ளாகிங் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ நம்ம மாப்பிள்ளை இருக்க பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க. ஸோ உள்ள பையன் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான், எடுத்து வச்சுட்ருக்கான். ரொம்ப நேரமாக நம்மளோட கேஜெட்ஸ் பேக்கை போட்டுட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அதனால் அந்த நாய் வந்தோடனே அவன்கிட்ட கொடுத்துருவோம் இதை. பைக்கில் வேறு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்னும் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம கீழே போயிட்டு வந்தப்போ நம்ம டேங்க் ஃபில் பண்ணிட்டு வந்தோங்க. எவ்வளோ டேங்க் ஃபில் பண்ணதுலேருந்து 350 kilometers ஓடி இருக்குது. போயிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். நண்பா வணக்கம். எடுக்க சொன்னா இப்போ வந்து என்ன மயிருக்கு ஏண்டா நான் கீழேருந்து வர்றது வீடியோ எடுறானா ஏண்டா? ஆமாம் ஆமாயா, இந்த இதை புடி. யோ புடியா தம்பி, அங்கே பாரு எவ்வளோ இது வேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹெல்மெட் எங்கடா? ஹெல்மெட் எங்க? அடுத்த தடவை ஹெல்மெட் போடலன்னா வண்டியில் ஏற்ற மாட்டேன், சரிங்களா? ஸோ வந்து கூப்பிட்டாச்சுங்க, நம்ம கிளம்பியாச்சு. நண்பா பைக்கில் வேறு பெட்ரோல் இல்லை தெரியுமா? காசு இருந்தால் ஒரு 200 ரூபா போட்டு விட்டீங்கன்னா என்ன
உடனே இது வந்து எனக்கு என்னன்னு புரிஞ்சு போச்சு. நான் டிடிஎஃபோட வீடியோ பார்த்துட்டேன் உடனே. நான் டிடிஎஃபோட வீடியோ காலையிலே பார்த்துட்டேன். ஸோ நம்ம கரெக்டாக எங்கனுக்குள்ளே இருக்கோம்னா லேக்கில் இருக்கோங்க. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் சம்திங் தாங்க வரும். போயிட்டு நம்ம பாட்டுக்கு வீடியோஸ் எடுத்துகிட்டு vlog எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அண்ட் வந்து நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ்க்குலாம் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் சரியாக கிடைக்காதனால போக முடியலங்க. ஒன்று நம்மளுக்கு டைம் கிடச்சா இவனுக்கு டைம் கிடைக்க மாட்டேது. இவனுக்கு டைம் இருக்கும்போது நம்ம வந்து பிஸியாகிடுறோம் கம்ப்ளீட்டாக. அதனால சரி இன்றைக்கி ஒரு vlog எடுத்துகிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோங்க. என்ன நண்பா ஃபால்ஸில் தண்ணி வருமா? அடிக்கிற வெயிலுக்கு நானும் கிட்டத்தட்டங்க நான் தூத்தூர் ஃபால்ஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. நாங்கள் அங்கே போகுள்ள சம்மர் சீசன் வந்து ஃபுல்லாக வெயில் அடித்து தண்ணியில் வற்றி போயிடும் போலங்க. இப்போயே தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் கேள்விப்பட்டேன் நான் அங்கே. ப்ரோ என்ன போமா? கம்மிங் ஃப்ரைடே தனுஷ்கோடி. அமைதி ஆயிட்டாங்க. தனுஷ்கோடிக்குடா. நடிப்பான் நடிச்சிருவான், டக்குன்னு நடிச்சிருவான். இவன் வெட்டியாக இருந்தால் வந்துடுவாங்க. இவன் ஃபஸ்ட்டு வேலைக்கு போகாமல் வெட்டியாக இருந்தான் வீட்டில். அப்போ நம்ம கோயம்புத்தூர் கூப்பிட்டோம் வந்துட்டான். இங்கே லோக்கலில் நிறையா பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அப்போவும் வந்துட்டான். ஸோ அப்போல்லாம் எனக்கு என்னென்னா சரி நம்ம மாப்பிள்ளையும் வேலைக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன். ஏன்டா வேலைக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. என்னதியா? என்னது? ஆமாம் ஆமாம் கரெக்டு. ஆக்சுவலாக என்னன்னாங்க இவன் வந்து நாங்கள் எப்போவுமே நைட்டு ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஒரு கடைக்கு போவோம். அன்றைக்கி போயிருக்கும் போது இவன் வந்து ஒரு அப்ளிகேஷன் சொன்னான். அந்த அப்ளிகேஷனில் வந்து ஆஸ்ட்ராலஜிடா நீ கேட்டினா அவங்க சொல்லுவாங்க. அதில் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லா அப்ளிகேஷன்ஸுமே ஸ்டார்டிங் ஒரு டாக் வந்து ஃப்ரீயாக இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆக்சுவலாக கோயம்புத்தூர் ரைடு போகிறதுக்கு முன்னாடி அந்த டைமில் நாங்கள் பார்த்தோம். இவன் வந்து அக்டோபரில் வந்து கன்ஃபார்மாக வேலைக்கு போயிடுவான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நாள் என் கூட தாங்க சுற்றிட்டு இருந்துச்சு 2ஆம் தேதி வரையும். திடீர்னு 3ஆம் தேதி ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஒரு வேலை வந்திருக்குடா நான் போய் கேட்க போகிறேன் அப்படின்ட்டான். கரெக்டு கரெக்ட். ஆமாம் கரெக்டாக 3ஆம் தேதி வேலை கிடச்சிரும்னு அந்த அப்ளிகேஷனில் சொல்கிறாங்க. அதை எந்த அப்ளிகேஷன்னு சொல்ல வேணாங்க. அதான் அந்த அப்ளிகேஷனில் சொன்னதும் இவன் வந்துட்டு டக்குன்னு வேலைக்கு போகும். எனக்கே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அடடா என்னடா இது, நம்மளே நான் பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ப மாட்டேன். அதுவா அதுதான் நம்மளுக்கு இந்த இதெல்லாம் இல்லைங்க, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு அப்படிதான் என்னோட மைண்ட் செட்டு. திடீர்னு இதை பண்ணோன்னு எனக்கே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அடாடா பரவாயில்லையே அப்படின்னு. ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா இந்த நாய் ஏன் தான் வேலைக்கு போனான்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேங்க நானே. என்னையா கொஞ்ச நாள் தான் இவனை வந்து நான் வேலைக்கு எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னடா அப்படின்ற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை நிறையா பிஸ்னஸ் பிளான் பண்ணி நிறையா இன்ஸ்டா பேஜெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கு டைமே ஒதுக்க மாட்டுறாங்க. இவன் எல்லா பிஸ்னஸும் கரெக்டாக மேனேஜ் பண்ணலான்னு எல்லாமே பிளானோட தான் இருக்குது. ஆனால் அதுக்கான டைம் தான் நம்மளுக்கு அமைய மாட்டேது. நம்மளும் ஒரு பிஸி ஷெடியூலில் இருக்கோம். நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது இவன் பிஸி ஆகிடுறான். அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அதை ஃபுல்லாக கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியலங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம R15 வந்து மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறேன். அந்த மைக்கோட குவாலிட்டி கூட எப்படி இருக்குன்னு தெரிலங்க, நான் செக் பண்ணவே இல்லை. ஸோ வந்து இந்த ரோடு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இல்லை தெரியும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் வந்து புளியூருக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் நிறையா ஸ்பாட்டுக்கு இந்த சைடு தாங்க போயிருக்கோம். அதனால் வந்து இது வந்து நம்மளுக்கு பழக்கப்பட்ட ரோடு. நானும் இவ்வளோ நாள் எங்கே தான் வீடியோ எடுக்க போகலான்னு யோசிச்சிட்டே இருந்தேங்க. இன்றைக்கி ஒரு வழியாக சரி ஈவினிங் ஆனால் என்ன ஒரு vlog ஒன்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோங்க. இப்போ வெயில் நல்லா சுள்ளுன்னு பல்ல காட்டுறாங்க. அதெல்லாம் அப்படிதாயா. ஹில்ஸை பொறுத்த வரையுங்க ஒரு சுற்றி ஃபுல்லாக மரமாக இருந்துச்சுன்னா பயங்கரமாக குளிரும். இந்த மாதிரி வெயிலை பார்க்கும்போது அது ஒரு தனி ஃபீலாக இருக்குங்க.
என்னடா வழி இல்லை, என்னதான் பண்ணுறது. எப்போவுமேங்க நம்ம இதை எங்கேயாவது ரைடுக்கு போகணும் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாரையும் 2 தடவை கேட்கலாம், 3 தடவை கேட்கலாங்க. அப்படி வரலையா நான்லாம் அப்படியே நம்மளே சோலாவே கிளம்பி போயிடலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டேன் நான். என்ன மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். நான் 2 தடவை கூப்பிடுவேன், தம்பி வந்தால் வாங்க, வரலையா சரிங்க நான் போயிட்டு வரேன், பார்த்து இருங்க, நீங்கள் கரெக்டாக இருங்க, நாங்கள்லாம் கூப்பிட்டா நீங்கள் வரமாட்டீங்க. ஆமாம், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை இன்ஸ்டாவில் இப்போ பயங்கரமாக கொடுத்துட்ருக்கீங்க. இன்ஸ்டாவில் யூடியூப்லேயும் சேர்த்து கிட்டத்தட்ட நம்ம 1300 மெம்பர்ஸ் வந்து நம்ம வந்துட்டோங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எங்க அவ்வளோதாயா? ஆக்சுவலாக இப்போ நம்ம போகிற இடம் வந்து என்னோட சொந்த ஊருங்க, மாட்டுப்பட்டி பல்லங்கின்னு. நான் அங்கே தான் பிறந்தேன். ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. இங்கிட்டலாம் ரோடு நல்லா இருக்குங்க. நம்ம போகிற வழி அந்த ஃபால்ஸு சைடு தான் வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். டைம் என்ன ஆச்சுன்னா 4:30 ஆயிடுச்சு. தனுஷ்கோடி ரைடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலங்க, பார்ப்போம் என்னன்னு. இது ஒரு தனி இதாக தாங்க இருக்குது. ரொம்ப நேரம் நம்ம R15 போகிறது. ஏண்டா தலைவா, நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்குமாடா நம்ம சிட்டி வியூ போகும்போது நம்ம R15 மோட்டோ விளாக் பண்ணோம். அதுக்கடுத்து ஃபுல்லாமே விளாக் பண்ணோம். வர்க்கலாக்கு ரைடுக்கு போனோம். அதுக்கடுத்து டைமும் இல்லை, நம்ம R15 மோட்டோ விளாக்கும் பண்ணலை. அதான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுடா பஸ்ஸு. அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன, ஆமாம் யூடியூப்னே நம்ம அதுக்காக ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு நெருப்பில் எண்ணெய் ஊற்றி விட்ட மாதிரி, ஏன்டா கப்பன்னு இன்ஸ்டா நல்லா பிக்கப் ஆயிடுச்சுங்க. எல்லாம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான் நண்பா. நம்ம எதிர்பார்க்கல. என்ன நிஜமா சொல்லு, நான் ஃப்ராங்கா நான் வந்து ஒத்துக்குவேன், ஓப்பனா நான் வந்து எதிர்பார்க்கல இன்ஸ்டா இவ்வளோ ரீச் ஆகும்லாம். 800 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கடா. ஆனால் நம்ம பண்ணுற உழைப்புக்கு இவ்வளோ மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதே பெரிய விஷயம் தானே. ஏன்னா நம்ம கண்டென்ட் அந்த மாதிரி. ஓஜிங்க, நான் வந்து 2 இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து சும்மா இந்த காலேஜ் டேஸ்லாம் வந்து ஃபாலோவர்ஸ் நிறையா இருந்தால் ஒரு கெத்து மாதிரி. ஏன்டா தலைவா? ஆமாம், அதில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் காலேஜ் படிக்கும் போது ஃபாலோவர்ஸ் நிறையா இருந்தால் அது ஒரு கெத்தாக இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபேக் ஃபாலோவர்ஸ் சேர்த்து வச்சுருந்தேன் ஒரு 1300 பக்கத்தில். ஆனால் இப்போ நம்ம அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து எல்லாமே ஓஜி ஃபாலோவர்ஸு, நம்மளை நம்பி ஃபாலோ பண்ணுற எல்லோரும். அவங்களுக்காக நிறையா வீடியோஸ் பண்ணணுங்க. ஆனாங்க எனக்கு என்னை பொறுத்தவரையும் என்னென்னா, நிறையா ட்ராவல் பண்ணோம் ஃபுல்லாக R15 இல்லை, பொதுவாகவே பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, ட்ரெயினாக இருந்தாலும் சரி, நிறையா ட்ராவல் பண்ணோம். நிறைய வீடியோஸ் எடுத்து யூடியூப்பில் அங்கே இங்கே நிறையா அப்லோட் பண்ணணுன்னு தாங்க ஆசை. அவ்வளோதாங்க. நம்ம வந்து கரெக்டாக பல்லங்கின்ற இந்த ஊருக்கு வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். ஓகேங்க, பேலன்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபால்ஸ் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபால்ஸுக்கு வந்து ரீச் ஆகியாச்சுங்க. ஃபால்ஸ் எங்கன்னு கேட்காதீங்க, சுத்தமாக தண்ணியே இல்லைங்க ஃபால்ஸில். அடடா, இதாங்க பல்லங்கி வாட்டர் ஃபால்ஸு. தம்பி நீங்கள் இறங்கி அப்படி போய் பேசுகிறீங்களா? ஆக்சுவலாக இதை பார்க்குறதுக்கு தாங்க வந்தோம். என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த சைடு மச்சான், டே அமைதியாக வாடா, கத்திட்டே வராதுடா. இங்கனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கனுக்குள்ளே ஒரு பாறை இருக்குங்க. அங்கே போனோன்னா அங்கே வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்கும். அங்கே போய் காட்டுறேன். நான் எப்போனா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் முன்னாடி அண்ணனோட போனது, அதுக்கப்புறம் போகல. என்னடா ஃபால்ஸ் எல்லாம் இல்லைடா, இரு நான் ஒரு இடத்துக்கு போனேன் இந்த சைடு, அங்கே போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட அது எப்படி ஒரு 3 இயர்ஸ் இருக்குங்க.
இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தாங்க தெரியும். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஜீப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரோடு ரொம்ப குட்டியாக இருக்குல்லங்க, அதனால பார்ப்போம் போய். என் அம்மாவோட ஊருங்க இது ஃபுல்லாமே. பைக்கில் பெட்ரோலே இல்லாமல் எப்படி எப்படிலாம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் பாருங்க. சொன்னேன் இல்லைங்க, இங்கே ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ஸ் தான் நிறையா வரும். தலைவா, நீங்களும் ஜீப் இந்த மாதிரி வாங்கி விடுங்க தலைவா. ஜீப் இந்த மாதிரி வாங்கி விடுங்கய்யா. ஜீப் என்ன தாரே வாங்கிடுவேன். அங்கே போனாலே போகலாம்டா, நடந்து போகலாம். இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கும், ட்ரெக் பண்ணி போனால் தான் தெரியும். அங்க பாரியா ப்ரோ, இங்க பாரு லேண்ட்ஸ்லைட விடுறா. அங்க பாரு அந்த இதை பாடுறா, செம்மையா இருக்குல்ல. இங்கதான் எங்க அண்ணன் ஒரு தடவை கூப்பிட்டு வந்தான். என்னயா அப்படியே அந்த நம்ம பாரதி எங்கடா பதறாதுரா. நடா இரு அங்கே தெரியுதாங்க அந்த மவுண்டெயின்னா வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா மூவி ஷூட் பண்ண மவுண்டெயினுங்க. அங்கே தான் நம்ம லாஸ்ட் டைம் போகணுன்னு நினச்சோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் போக முடியல. ஆனால் நினச்சி பாரு, அங்கே மேலெல்லாம் போயிட்டோன்னா வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. சூப்பராக இருக்கும். ஆமாண்டா. சரி, என்ன வந்துட்டு ஃபால்ஸ் என்ன கேட்டியா? என்ன ஃபால்ஸ் கேட்டியா இல்லையா? ஆடுலாம் இங்கே நிறைய இருக்கும்டா, வரையாடு. எனக்கு என்னமோ நம்ம பைக்கில் காற்றே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. அடேங்கப்பா, தலைவர் ரோடு நல்லா இருக்காது போலையா? அட்வென்ச்சர் தான்டா அது, ஓகே நீ சொல்றது. அதுக்கான பைக் நம்மள்ட்ட இல்லை. அவங்க பாரு, அங்கெல்லாம் வியூ பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சூப்பராக கட்டி வச்சிருக்காங்க பாத்தியா? நான் மேலே வரையும் தான்டா வந்திருக்கேன் தலைவா, அதுக்கு அங்கிட்டலாம் வந்ததில்லை. இது வந்து எந்த ரூட்டுக்குள்ளே போகுதுன்னே தெரியலையேடா. ஏய், சவுண்டெல்லாம் இது ஏதோ வருதுடா, இது ஏதோ சவுண்டெல்லாம் வருதுடா. என்ன பாம்பு போட்டியா? அடங்கும் தலைவா, வாய்ப்பே இல்லையா. இங்கே பாரு, ரோடெல்லாம் ஒரு ஒஸ்ட்டாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், தள்ளு இறங்கிக்கல. இறங்கியா இல்லையா? அண்ணே, திண்ணவரைக்கு போகிற வழி எங்கிட்டனே? ஆமாண்ணே, அரக்கல் வழியில் வந்து அந்த லெஃப்ட்டில் ஏறி போகணுமா? அதில் ஏறி போனால் அங்கே. ஆமாம் ஆமாம், தெரியும். அது சிமெண்ட் ரோடு ஒன்று ஏறுமே மேலே, அந்த சைடுங்களா? சரிண்ணே, அங்கே போயிடலாம் அப்படின்னா. ஏண்ணே அந்த மரம். சரிண்ணே, அங்கே தான். அண்ணே, அங்கிட்டு தானே போகிறேன் இப்போ. அதான் பார்க்கணுண்ணே.
சரி வரேண்ணே.